அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான வேலைவாய்ப்புக்காக அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறை வேலைவாய்ப்புக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது எந்த துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2025ல் முதல் முறையாக ஓகேங்களா, முதல் அரசு வேலையாக இந்த ஏப்ரல் மாதமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இன்னுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும். ஸோ இதற்கான சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த் சேலரி இதற்கு எவ்வளோ கிடைக்கும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இதற்கான ஜாபோட லொகேஷன் ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாபோட லொகேஷன் கிடைக்கும் அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். எனக்கு இந்த மாவட்டம் கண்டிப்பாக போஸ்டிங் வேணும் அப்படின்றவங்களுக்கும், ஸோ எனக்கு எந்த மாவட்டம் போஸ்டிங் கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்றவங்களுக்கும் ஒரு முக்கிய தகவலும் கொடுக்க போறோம் ஓகேங்களா. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல தான். ஏன் சந்தேகம், எதுக்கு சந்தேகம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல எக்ஸாம் இருக்குமா, எக்ஸாம் இருந்தா அதுல எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணும், ஸோ எப்படி ஈஸியாக இந்த வேலை வாங்குறது, ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படின்னு பண்ணுவாங்க, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இதற்கான டைமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால சீக்கிரமாகவே அப்ளை பண்ண பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்ன வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ எங்கிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்கணும், எந்த வெப்சைட் அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் தான் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாமே, சரிங்களா. ஸோ எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் நமக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, என்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான். ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைன்னா தான் தெரியும் ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. 3 விதமாகவும் சொல்லியாச்சு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 டு 2026க்கான டோட்டல் நம்பர் ஆஃப் மாவட்ட வாரியா வேகன்சி, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். வீடியோட தொடர்ச்சியா பாருங்க, உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா. அடுத்தது குவாலிஃபிகேஷன். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், மேக்சிமம் என்ன
குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க ஒரு 5ஆவது வகுப்பாவது படிச்சிருக்கணுங்க. அப்பதான் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதற்கு மேல 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்க ஒரு 5வது படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா கூட இந்த வேலை வாய்ப்புக்கு ஈஸி. ஓகேங்களா? எலிஜிபிள் தான். அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கான பர் மந்த் சேலரி வந்து 11,100ல இருந்து 35,100. இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்டிங் சேலரி மட்டும் தாங்க. போக போக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ், அந்த படிகாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த வேலை வாய்ப்புக்கும் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் இதற்கான ஜாப்போட லொகேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, எப்படி செலக்ஷன் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? கட்டாயம் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்டர்வியூஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் என்ன பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா? எக்ஸாம் ஒன்று நிறைய பேர் வந்து இந்த வேலையை வந்து வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ யாருமே இந்த வேலை வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போன வருஷம் ஓகேங்களா இந்த வேலைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கு போகிறோம். எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேப்பருக்கு முன்னாடி ஆன்சர் கொடுத்துட்றாங்க. ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பரை எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தராங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகேங்களா? அந்த பேராகிராஃப் என்ன அப்படின்னா ஃபுல்லா நீங்க அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அந்த பேப்பர்ல நீங்க தப்பு பிழை இல்லாம அழகா எழுதி கொடுங்க. இதுதான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நான் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு என்ன தலைப்பு சூட்டபிள் ஆகுமோ அந்த தலைப்பை சூஸ் பண்ணி ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி இந்த தலைப்பை வச்சு ஒரு 2 இல்ல 3 பக்கம் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் எழுதுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான், ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டா கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட இருக்கிற 10வது மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், அவங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, ஸோ வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இது எல்லாமே நீங்க வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டைப்பிங், ஸ்போர்ட்ஸ், என்எஸ்எஸ் இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்க கொண்டு போகலாம். ஈஸியா இப்படிதான் வந்து எனக்கு இந்த வேலை கிடைச்சது ஈஸியா. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இதற்கு வந்து என்ன டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து அப்ளை பண்றது கொடுத்துருக்காங்க. மே மாதத்துக்குள் ஓகேங்களா? மே 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா? ஸோ இதற்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும் இல்லையா? இந்த வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வெப்சைட், எந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட். எந்த வெப்சைட்லயும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது அப்டேட்னாலும் பார்த்துக்கலாம். இன்னொரு வெப்சைட் இருக்கு. அதுல என்னன்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு வெப்சைட். இந்த 2 வெப்சைட்ல எந்த வெப்சைட் வேணும்னாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா கொடுத்துருக்கிறது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ நோட்டிபிகேஷனை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரிக்வெஸ்டா கேட்கிறேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.